ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷு ஃபேஷன்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிம்காவில் வந்து நூல் சுற்றுறதா பார்க்க போகிறோம். ஜிம்கா வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த ஜிம்கா ஃபேஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, லைட்டாக கை வச்சு அப்படி ரஃப் பண்ணி பார்த்தாக்கா அதில் வந்து லைட்டாக எலும்பி நிற்கிறது, சைடு கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து லைட்டாக சிசர் வச்சு கட் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா அப்புறம் நம்ம நூல் சுற்றும்போது அந்த இது வந்து சரியாக வராது. அதுக்காக அதை க்ளீன் பண்ணிட்டு அதை சரி பண்ணிவிட்டு நம்ம ஒரே ஷேப்க்கு இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கி ஈஸியாக இருக்கும். அப்புறவு நூல் சுற்றுறதுக்கான பேடு அது தனியாக இருக்குது. ஆக்சுவலி நான் அது வாங்கிக்கல, அதனால் நான் இது மாதிரி ஒரு நோட்டில் வந்து ஒரு 25 to 30 இது வந்து ரோல் வந்து பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சின்ன பீஸ் லைட்டாக வரும்ல, அதையும் தனியாக எடுத்துடலாம். லைட்டு இது பண்ணி எடுக்கும்போது வந்துடும். அடுத்தது இந்த மாதிரி நூலில் வந்து ஜிம்காவில் ஒட்டிட்டு இன்னொரு பக்கம் வந்து கூம்பு மாதிரி அப்படியே உள்ளே அந்த ஹோலில் வர மாதிரி உள்ளதுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு அதை வந்து அப்படி உள்ளே விட்டு நம்ம வந்து கையை வச்சு லைட்டாக ரஃப் பண்ணி அந்த நூலை வந்து ரஃப் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் இதாக அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறவு அடுத்த இது சுற்றணும். கரெக்டாக அந்த பேஸோட இதில் வந்து நம்ம கை வச்சு பிடிச்சி இது பண்ணி அப்புறவு சுற்றணும். அப்படியே ஃபுல்லாக சுற்றி எடுக்கணும். ஒவ்வொரு டைம் நம்ம சுற்றும் போதும் அதை வந்து ஒவ்வொரு டைமும் ரஃப் பண்ணி தான் சுற்றி எடுக்கணும். எனக்கு கொஞ்சம் நூல் வந்து லைட்டாக லூஸ் விழுந்து அப்படி ஒரு நூல் லூஸ் ஒரு நூல் கொஞ்சம் டைட்டாக அப்படி இருந்தால் கூட அது வந்து ரஃப் பண்ணும்போது சரியாயிடும். அப்போ பார்க்கறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக இல்லைனாக்கி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருந்த மாதிரி இருக்கும். நூல் சுற்றி முடித்த பின்னாடி பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டைம் நம்ம அடுத்து எதுவும் பண்ண முடியாது. அதனால் ரஃப் பண்ணி ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு இதாட்டி இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போது சுற்றி முடிச்சிட்டேன். ஆக்சுவலி த்ரெட் கட்டர் வந்து தனியாக இருக்குது. அதாவது நான் வந்து அதை வாங்கி வச்சுருந்தேன், மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நார்மல் சிசரில் தான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு கம்மை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கி ஃபுல்லுமே, அதாவது கட் பண்ணியிருக்கிற அந்த ப்ளேஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிட்டு இது பண்ணோம் அப்படின்னாக்கி நம்ம கட் பண்ணி உள்ள இது பண்ணுற நூல் வந்து வெளியில் பிரிந்து வராது. அப்படியே அது வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறவு ஸ்டோன் செயின். ஆக்சுவலி இது ஒயிட் கலருங்கனால ஒயிட் கலருக்கு வந்து கோல்டு கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோல்டு இப்போது இல்லைனாக்கி வேறு கலர்ஸ் சாரீஸில் வந்து ஒயிட் வந்து அப்படி நம்ம ஒயிட் செய்கிறோம் அப்படின்னா அது என்ன கலரோ அது மேக்ஸிமம் ஒயிட்டில் எல்லா கலருமே நல்லாயிருக்கும். நான் வந்து கோல்டு போடலாம் அப்படின்னு கோல்டு போட்டேன். கோல்டு அது வந்து அந்த ஸ்டோன் செயினை வந்து கரெக்டாக பார்த்து அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன் செயினை வந்து இது பண்ணி விடணும். ஒட்டி விட்டோம் அப்படின்னாக்கி அது பாட்டுக்கு அது வந்து காய வச்சாக்கி அது காஞ்சி அப்படியே இதாயிரும். அதுக்கப்புறம் அது பிரிஞ்சு வராது. வந்து கரெக்டாக வச்சுட்டு லைட்டாக கையை வச்சு ப்ரெஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்படியே நின்றுக்கும். பார்த்திங்களா? அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கரெக்டான ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இருந்துடும். அதுக்கப்புறம் அது எதுவும் ஆகாது. காஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது அது ஒன்றுமே ஆகாது. காயதுக்கு முந்தைய அதை வந்து அடுத்து இது பண்ணிடக்கூடாது. காஞ்ச பின்னாடி அடுத்து இது பண்ணுங்கள். அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜிம்காவோட கேப்பு, அதுலேயும் வந்து மேக்ஸிமம் கம் வைக்கணும் இல்லை, ஆனால் கம் வச்சு இது பண்ணும்போது அது வந்து அந்த பக்கம் இந்த பக்கமும் நகராது. இது வந்து ஐபின் வந்து 2 மாடல் இருக்குது. ஆக்சுவலி இதில் வந்து நான் கீழே வந்து பால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐபின் வந்து இந்த பின் யூஸ் பண்ணேன். ஒரு முத்து மாதிரி போட்டுறேன் சின்ன இது. அது வந்து என்னன்னாக்கி வெளியில் தெரியல, அதனால உள்ளே வந்து 2 mm பீட்ஸ் 2 பீட்ஸ் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் போட்டேன். அதுக்கு மேலே வந்து நம்ம கோல்டு பால் போடுவோம்ல, இதில் வந்து என்ன பண்ணேன்னாக்கி ஆன்டிக் பால் போடலான்ட்டு ஆன்டிக் இருந்துச்சு, ஆன்டிக் வந்து போட்டேன். ஆன்டிக் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஆக்சுவலி என்ன கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நார்மல் இது வந்து வெயிட் இருக்காது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் ஆன்டிக் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதேமாதிரி சீக்கிரம் நாசம் கூட ஆகாது. அது வந்து எவ்வளோ இதாக இருக்குமோ அவ்வளோத்துக்கு நல்லா இதாட்டு இருக்கும். அதனால் ஆன்டிக் போடுவோம். ஆன்டிக் போட்டால் கொஞ்சம் லுக்கிங் வந்து அழகாக இருக்கும்ல, அதுக்காக அந்த லுக்கிங்காக ஆன்டிக் பீட்ஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து மேலே வந்து போட்டுக்கிட்டேன். ஜிம்காவோட மேலே வந்து ஆன்டிக் இது போட்டேன். அப்புறம் இது அது வந்து இப்போ கம்பி வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கி கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். ஏன்னா கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணும்போது
கண்டிப்பாக அது வந்து நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக கட் பண்ணிக்கிட்டு அந்த பார்த்திங்களா, கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கம்பி வளைக்கிற அந்த இதை வச்சு இது பண்ணி லைட்டாக அந்த சிசர் வச்சு வளைச்சி அப்படியே எடுத்து கொண்டு வந்து அப்படி ஜாயின் பண்ணுறது தான். அதில் வந்து ஜம்ப்ரிங் இருக்குது. ஜம்ப்ரிங் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெட் போட்டு போடும்போது அந்த இது வந்து நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. கொஞ்சம் ஜிம்கிங்கும்போது ஆடி அப்படி இருக்குல்ல, அந்த இதுக்காக அந்த ஜம்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணணும். ஜம்ப்ரிங் போடாமல் போட்டால் அந்த ஆடாமல் இருக்கும். அதனால் ஜம்ப்ரிங் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜம்ப்ரிங் போட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலே வந்து ஸ்ட்ரெட் செய்கிற வந்து நான் போடல, ஆக்சுவலி செஞ்சு வச்சுருந்தேன், அதை தான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதேமாரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்காக கண்டிப்பாக நான் வந்து போட தான் செய்வேன். அதனால் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.